அந்த பொருள் திருடப்பட்டதான்னு கேட்டால் திருடப்பட்டது உண்மை. அதை திருடப்பட்டவருடைய புகைப்படமாக நான் தரேன். ஓகேங்களா? யார் அவருன்னு சொல்கிறேன், புகைப்படம் கொடுக்குறேன். அப்போ கைது செய்யப்பட்டவர் அவர் இல்லை? கைது செய்யப்பட்ட அவர் தான். தானே? அவருடைய புகைப்படத்தை தரேன். அவர் வந்து அந்த ஊழியராக இருக்கார். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இது ஆர்டிஸ்க்கு மட்டும் இல்லை, பல பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை திருடுறவர். ஒரு ஓரமாக வந்து ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைப்பு, அதை கொண்டு போய் திருடி போட்டு அதை காசாக்குற ஆளுன்னு இருக்கிறவர். அவரை போய் ஆர்டிஸ்க்கு திருப்பி போய்ட்டு, ஆர்டிஸ்கில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, வெத்து வெட்டுங்க ஆர்டிஸ்க்கு, இவங்க ஏமாற்றி தருவதில்லைங்க. நான் பார்த்துட்டேன், காவலர்கள்ட்ட கேட்டேன், அதிகாரிகள்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே இல்லாததுக்கு என்ன தலைவா சிபிஐ ரைடுக்கு கத்திட்டு இருக்கிறானுங்க. இந்த உண்மையாகவே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாரா, இல்லை இவருடைய பப்ளிசிட்டிக்காக இது வளர்த்துக்கிறாரான்ற மாதிரிலாம் சில அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது வருத்தமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, இதையும் சகிச்சுட்டு போகணுமா? நிர்மல்குமார் போன்ற அமைச்சர்கள் செய்யக்கூடிய சகிப்புத்தன்மையை நம்ம ஏற்றுக்கணுமோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தவறான விஷயம், ரொம்ப தவறான. சிபிஐலாம் வந்து இதில் ஒன்றுமே, ஆர்டிஸ்ட் வந்து அவன் அன்றாட திருடி பிழைக்கக்கூடிய ஒரு நபர் அவன். அப்போ இது தனிநபர் குற்றம் தான். அதை தனிப்பர் நபர் குற்றத்தை வச்சு ஆர்டிஸ்க்கு சார், ஆர்டிஸ்க்கு மட்டும் பாப்பிட்டார் சார், உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வந்துடுச்சு எல்லா இடத்துலையும். இந்த ஏமாத்தி வேலையெல்லாம் இந்த அமைச்சர்கள் பண்ணுறது டிவிக்கு அது அசிங்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ரீல்ஸில் நீங்கள் அசிங்கப்படுறீங்க, மக்கள்கிட்ட ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அவங்கள. இந்த மாதிரி பொய்யான விஷயத்தில் அவன் தான் காரணம், இவன் தான் காரணம். ஊழல் நடந்துக்குன்னா ஊழல் நடந்துருக்குது, ஊழல் மறைக்கப்பட்டிருக்கணும், ஊழல் மறைக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி வந்து இவனுக்கு என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே விஷுவலாக வரும்போது சில தவறான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறோம். உண்மையாகவே சொல்கிற அந்த 18 ஆர்டிஸ்ட்க்கு செய்யப்பட்ட திருடப்பட்ட விஷயங்களில் அந்த அக்யூஸ்டுக்கு பின்னாடி எந்த விதமான ஆளும் கிடையாது. அவன் ஒரு டெய்லி திருடி பிழைக்கக்கூடிய ஒருத்தன், இதுதான் உண்மை. அவனுக்கு பின்னாடி அவர் இருந்தார். நான் தான் சொல்கிறேன், ஆர்டிஸ்ட் திருட்டு போயிட்டா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா திரும்ப நின்று போயிடுறோம். அந்த மாதிரி இவங்க இப்படி ஒரு கணக்கு போட்டு ஆர்டிஸ்ட் கணக்கு போச்சுன்னா, ஐயோ எனக்கு அப்பயே நான் சொன்னேன் இல்லை, அந்த ஆர்டிஸ்டில் தான் எல்லாமே இருந்துச்சு, அந்த ஆர்டிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க, வெத்து வெட்டுங்க, உண்மையாக இருந்தால் வெளியிட சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லும் இந்த மக்களையும் இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே திசை திருப்பி இவர்கள் செய்கின்ற தாவேக்கா அறவைக்கடுத்தனமாக சில அமைச்சர்களை போட்டதன் விளைவு தான் இந்த செயல்பாடுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது ஒரு பரபரப்பாக உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் அங்கே மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்துறையில் ஆள்கள் தட்டுப்பாடு இருக்குது. அவனுக்கான இப்போ ஒரு 15,000 பேர் எடுக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அதை 15,000 பேர் எடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் திட்டத்தை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு விட்டுட்டு சும்மா போனவனையே பிடிச்சி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன கேட்டினா, அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழுகிற மாதிரி அழுகுன்னு